இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ஜியாகிரஃபியில் சுற்றுலா டூரிசம் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இது வரும். ஸோ கண்டென்ட் பார்த்துக்குங்க, என்னென்ன பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத. ஸோ வரிசையாக வந்து அடுத்தது டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாபிக் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் டூரிசம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சுற்றுலா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா தான் பார்க்குறோம். ஸோ அடுத்த கிளாஸில் தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இந்த இயர் டூரிசம்லேருந்து கேட்பாங்க. என்ன சார் டூரிசமில் என்ன இருக்குது புதுசாக என்ன கேட்க போகிறாங்க? ஸோ அதில் தான் சரணாலயங்கள், சாங்சுவரிஸ் இருக்கு இல்லையா, அது கேட்பாங்க. நேஷ்னல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள் எப்போது எங்கே உருவாகியது கேட்பாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ஏரியா வரும்பொழுது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள். சுற்றுலா மட்டும், சுற்றுலான்னு அப்படிங்கிற நேம் டூரியன், டூரிசம் அப்படிங்கிறது டூரியன் அப்படிங்கிற நேம்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த டூரியன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு. ஸோ 24 மணி நேரத்திற்கும் குறையாமல் ஒரு ஆண்டிற்கு மிகாமல் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பது தான் அந்த டூரிசம், டூரியன் அப்படிங்கிற மீனிங். ஸோ அந்த மீனிங் பேஸ் பண்ணி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் ஆர் தி பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம்? அது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள் என்ன? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலாவே போகிறதில்ல. ஆக்சுவலாக சுற்றுலாவில் இப்படி அப்படியே போவோம். ஒரு என்றைக்காவது ஒரு நாள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அது கிடையாது. அது பேர் சுற்றுலா கிடையாதுங்க இல்லையா. இந்த சுற்றுலா பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸு அவங்களாம் வந்து அப்படியே மந்த்லி, இயர்லி சுற்றிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்கில் சுற்றுவாங்க, மாதமாக சுற்றுவாங்க. அப்படி போனோன்னு வச்சிங்களேன், அப்போ தான் தெரிஞ்சுக்கலாங்க. வி கேன் டைரக்ட்லி இம்பேக்ட் ஆன் சோசியல், கல்ச்சுரல், எஜுகேஷ்னல், எக்கனாமிக் செக்டர் ஆஃப் தி நேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்தியாவில் வர்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, எல்லா துறையிலையும் நம்ம போய் தொடர்பு படுத்தி சுற்றுலா தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்களா 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் இஸ் அட்ராக்ஷன், அக்சசிபிலிட்டி, அம்யூனிட்டிஸ். சரிங்களா. ஸோ அட்ராக்ஷன்ஸ்னால் ஈர்ப்பு தலங்களை வச்சுருக்கணும், எளிதில் அணுகும் தன்மையாக இருக்கணும், சேவை வசதிகள், அம்யூனிட்டிஸ் சேவை வசதிகள். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து A3 கான்செப்ட் அல்லது A3 கோட்பாடு அப்படிங்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அட்ராக்ஷன்ஸ்னால் என்ன வரும், எதை நம்ம அட்ராக்ஷன் சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே there are 2 types ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். ஈர்ப்பு தலங்கள் நம்ம 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் அட்ராக்ஷன், கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ். இயற்கையாக இருக்கக்கூடிய ஈர்ப்பு தலங்கள், கலாச்சார ஈர்ப்பு தலங்கள். ஸோ நேச்சுரல்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. என்னென்னா லேண்ட்ஸ்கேப் பார்க்குறோம், சீஸ்கேப், பீச்சஸ், கிளைமேட்டிக்ஸ், ஃபாரஸ்ட். சரிங்களா. அது நம்ம ஜாலியாக வந்து போய் கடற்கரைக்கு போகிறோம் இல்லையா, காலநிலைகள், காடுகள் எல்லாமே வந்துடும். ஸோ கல்ச்சுரல் அட்ராக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃபேர்ஸ் அண்டு ஃபெஸ்டிவல்ஸ். அதுதான் முக்கியமானதுங்க. ஸோ கண்காட்சிகள், அதே மாதிரி பண்டிகைகளுக்கு கலாச்சார ஈர்ப்புகள் பற்றி சொல்கிறது தான் இந்த ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன ஆக்சசிபிலிட்டிஸ். ஸோ எளிதில் அணுகும் தன்மை என்னென்ன இருக்கணும். ஃபஸ்ட்டு அது சாலை வசதி இருக்கணும் இல்லையா. சாலை வசதி இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அது ரயிலு, ஃப்ளைட்டு, அதே மாதிரி அந்த சில பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதி இருக்கனால அதிக பேர் அந்த பக்கமே போகிறதில்ல.
நீர் வான்வெளி கூட இருந்திருக்கணும். வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் எல்லாமே இருந்தால் தான் அந்த பிளேஸை நம்ம வந்து அதிக பேர் ரீச் ஆகி அந்த அந்த சுற்றுலாத்தலம் வந்து ஃபேமஸ் ஆகிரும். ஓகேங்களா? 3வது பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ். ஸோ அம்யூனிட்டிஸ் சேவை வசதிகள்லாம் என்னது? ஃபஸ்ட் அக்காமடேஷன்ஸ், ரிசார்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கேப்ஸ் எல்லாமே இருக்கணும், இட வசதி. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ட்ராவல் ஆர்கனைசர்ஸ் இருக்கணும், நம்மளை கூட்டு போய் சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி பயண முகவர்கள் காணப்படணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு? ஏன்னா வெளிநாட்டவர்கள் வந்தான்னு வச்சுக்கலேன், அவங்களுடைய பணத்தை நம்ம வந்து கொஞ்சம் கரன்சிஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அதே மாதிரி செக்டர்ஸ் ரிலேட்டட் ட்ராவல் இன்சூரன்ஸ், சேஃப்டி, செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ பயண காப்பீடு, பாதுகாப்பு தொடர்புடைய துறைகள் எல்லாமே காணப்படணும். ஸோ அந்த டூரிசம்ஸில் அடுத்தது வகைகள் என்னென்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிலிஜியஸ் ரிலேட்டடாக போகிறோம் இல்லைங்களா, அதான் வந்து சமய சுற்றுலா. கல்ச்சுரல் டூரிசம், கலாச்சார சுற்றுலா. ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், வரலாற்று சுற்றுலா. ஈகோ டூரிசம், சூழல் சுற்றுலா. அட்வென்ச்சர் டூரிசம், சாகச சுற்றுலா. ரீக்ரியேஷனல், பொழுதுபோக்கு சுற்றுலா. இது மாதிரி சுற்றுலாவுடைய வகைகள் இருக்குது. சரி, இதெல்லாம் கேட்க போகிறானா? இதில் தான் கேட்க போகிறான். பின்வரும் எவை ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் இல்லை? புரியுதா கொஸ்டின்? எப்பவுமே நான் தான் சொல்லுவேன், கொஸ்டினை ஜெனரேட் பண்ணி திங்க் பண்ணி பார்த்துக்கோ. பின்வரும் எவை சூழல் சுற்றுலா இல்லை, சாகச சுற்றுலா இல்லை, இப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு தயாராகிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ரிலிஜியஸ் டூரிசம் எப்படி இருக்கும், அது சொல்ல தேவையில்லை, ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ கோவிலுக்கெல்லாம் போகிறது எல்லாமே வந்து, அது கோவில்னு சொல்கிற புண்ணிய ஸ்தலங்கள், சரியா, புண்ணிய ஸ்தலங்கள். ஸோ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு இடம் வந்து புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே போய் சேர்றது வந்து சமய சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக பேசிக்காக இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள், அதாவது அந்த ரிலிஜியஸ் டூரிசம்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ காசி, வாரணாசி பை ஹிந்துஸ், ஜெருசலம் பை கிறிஸ்டின்ஸ், மெக்கா பை முஸ்லீம்ஸ், மெயினான ஒரு ரிலிஜன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மியூசியம்ஸாக இருக்கணும், மானுமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட்ஸ், டெம்பிள்ஸ். ஸோ இதை வந்து சாதாரண படிக்காமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ஆங்க்ரோர் வாட் காம்போடியா, தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா, பிரமிட்ஸ் ஆஃப் எஜிப்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. தாஜ்மஹால், எகிப்து பிரமிடுகள், கம்போடியா இருக்கக்கூடிய அங்கர் வாட், இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியாக நம்ம வெளியே சுற்றக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டூரிசமில் வந்துடுது. நெக்ஸ்ட் எடுத்தால் ஈகோ டூரிசம், அது சூழல் சுற்றுலா. ஸோ சூழல் சுற்றுலா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு அல்ல சொல்கிற, அதாவது காடுகள் நிறைந்த பகுதி இல்லையா, காடுகள் நிறைந்த பகுதி, நல்லா வந்து ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி மனதிற்கு அமைதியாக கிடைக்கக்கூடிய பகுதி, அது மாதிரி போகிறது தான் சூழல் சுற்றுலா. ஜென்ரலி வந்து ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட்டு சஃபாரி. ஸோ ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி இது வந்து, மற்றும் இமயமலை சிகரங்கள், இது எல்லாமே வந்து சுற்றுலா, சூழல் சுற்றுலா வந்தது. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், அருமையானது, கேஸ்ட்ரானமி. இதை படித்து வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேஸ்ட்ரானமி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேஸ்ட்ரானமி? கேஸ்ட்ரானமி எதை குறிக்கிறது? கல்ச்சுரல் டூரிசம், மறந்துடாத, கலாச்சார சுற்றுலாவை குறிப்பது கேஸ்ட்ரானமி. நம்ம வந்து அனாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது கேட்பான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஆன்சரும் கொஸ்டினும் தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து ஆன்சர் கொடுத்தலாம் எக்ஸாமில். நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் டூரிசம், சாகச சுற்றுலா. அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதை வந்து போய் ஒரு என்ன சொல்கிற, அம்யூஸ்மெண்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன். அது மாதிரி ஸ்கையில் போய் டைவ் பண்ணுறது ஆஸ்திரேலியா இருக்குது, பஞ்சி ஜம்பிங் இன் நியூசிலாந்து, சரிங்களா. அதே மாதிரி ஹிமாலயா பீக்ஸ் போகிறது, ரிவர்ஸில் வந்து அருணாச்சல பிரதேஷ் பண்ணிங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ரிவர்ஸில் வந்து ராஃப்டிங் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து அம்யூஸ்மெண்ட்டாக இருக்கும்.
உயிரை பணி வச்சு போகிற மாதிரி. அது ஒரு ஒரு அட்வென்ச்சராக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் பயிற்சி உள்ளவர்கள் போகிறாங்க. இது ஒரு சாகச சுற்றுலா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ரீக்ரியேஷனல் டூரிசம், பொழுதுபோக்கு சுற்றுலா. பொழுதுபோக்கு, ஸோ வீட்டில் போர் அடிக்குது, கொஞ்சம் வெளியே சுற்றலாம், போகலாம் வரலாம், பொழுதுபோக்காக போகிறாங்களா அதான். ஆனால் சில பேர் வந்து சுவிட்சர்லாந்து போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க, மலேசியா போவாங்க இல்லையா, போர் அடிக்குதுன்னு போவாங்க. நம்ம அந்த வசதிக்கு தகுந்தாப்புல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி, புரியுதுங்களா, ஃபன் ஆக்டிவிட்டி, ஜாலியாக போய் மகிழ்ச்சி, மனநிறைவு, பொழுதுபோக்கு நடப்பதற்காக போகிறோம். எப்படி போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன வகையில் போகிறோம்? ஆனுவல் ஹாலிடே டூரிசம் போகிறோம், இண்டஸ்ட்ரியலாக அனுப்புவாங்க, சீசனலாக அனுப்புவாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அனுப்புவாங்க, குரூப்பாக போவாங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போவாங்க. ஸோ ஹெல்த் டூரிசம், ஃபார்ம் அண்டு ரூரல் டூரிசம்ஸ், இது மாதிரி வந்து வித்தியாசமான ரீக்ரியேஷனல் டூரிசம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா பின்வரும் எவை நலவாழ்வு சுற்றுலா இல்லை, புரியுதுங்களா? பின்வரும் எவை விளையாட்டு சுற்றுலா இல்லை அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. கிளியராக படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இன்பவுண்ட் டூரிசம் அப்படின்னு கூறாங்க. அது உள் வரும் சுற்றுலா, சொந்த நாட்டிற்குள்ளேயே செல்லும் சுற்றுலா. அப்போது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கொடுத்து இந்த இன்சிடெண்ட்டு எந்த டூரிசமை குறிக்குது, எந்த சுற்றுலாவை குறிக்குது அப்படின்னா, அது வந்து நேட்டிவ் கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து உள்வரும் சுற்றுலா அல்லது இன்பவுண்டு டூரிசம். ஸோ நோ டவுட் அவுட்பவுண்டு அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு செல்லுவது. இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் டூரிசம்ஸ் பற்றி சொல்கிறாங்க, பன்னாட்டு சுற்றுலா பற்றி சொல்கிறோம். சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு போய் பார்வையிடுவது தான் பன்னாட்டு சுற்றுலா. இது கண்டிப்பாக என்ன தேவை? கடவு சீட்டு தேவை, விசா தேவை, வெளிநாட்டு நாணயம் தேவை, விமான டிக்கெட்டு, பயண காப்பீடு, பிற குடியேற்ற விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும். ஸோ பாஸ்போர்ட், விசா, ஃபாரின் கரன்சி, ஏர் டிக்கெட், ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டூரிசமே போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து உள்ளே போய் படித்து வச்சுக்கோங்க. 1 or 2 டைம்ஸ் போதும், ரொம்ப நிறையா படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. 1 or 2 டைம்ஸ் இது படித்தாலே போதும், ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விசாலாம் சொல்கிறோம் இல்லையா, என்னது விசா? விசா என்றால் என்ன? ஒரு டாக்குமெண்ட். எ டாக்குமெண்ட் ஈஸ்டு டு எ பர்சன். ஒருத்தருக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், நபருக்கு வழங்கப்படும் ஒரு ஆவணத்தை தான் விசான்னு சொல்கிறோம். எதுக்குங்க? ஒரு எ ஸ்டாம்ப்டு மார்க்டு ஆன் தி பாஸ்போர்ட் ஆஃப் எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு விசிட் தி அதர் கண்ட்ரி. ஜென்ரலாக தெரியாதவங்களுக்கு இப்போ விசான்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கடவு சீட்டு, இது வந்து முத்திரை பெற்றிருக்கோம், வெளிநாட்டு போவதற்கு இதான் வந்து விசா. சரி, சில விசா டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் எங்கே வந்தீங்க? டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கிறேன், நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கேன், என்னோடய இண்டஸ்ட்ரி, என்னோடய கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால் நான் வந்து அமெரிக்காவில் போய் நான் சர்ஜரிக்காக மெடிக்கல் விசா போகிறேன். புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து லைவாக சொல்லும் பொழுது we can understand அந்த விசா வந்து எதுக்காக அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் விசானா ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படுங்க. எத்தனை நாள் இருக்க முடியும், சரிங்களா? ஒரு டூரிஸ்ட் விசானா நீங்கள் அங்கே போய் எத்தனை நாள் இருக்க முடியும், ஸ்டூடெண்ட் விசானா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், எம்ப்ளாய்மெண்ட் விசானா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், மெடிக்கல் விசா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் காலேஜில் வந்து யூஜி பிஜிலாம் படிச்சுட்ருப்பாங்க, அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வருவாங்க. 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமில் 3 இயர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வருவாங்க. 5 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமில் 5 இயர்ஸ் விசாவில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அது மாறுபடும். அடுத்தது பாருங்கள், சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் என்ன இருக்கணுங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு வெதர் தானே, ப்ளசண்ட் வெதர், சாதாரண வெதர் இல்லைங்க, ப்ளசண்ட் வெதர், இதமான வானிலை வந்து கிடச்சிருக்கணும். பியூட்டி என்னது?
அந்த கண்கவர் இயற்கை காட்சிகள் இருக்கணும், சீனரிஸ் இருக்கணும், ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ் இருக்கணும், வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் இருக்கும். இப்போ நேமிங்ஸ் தானே கொடுத்துருக்கோம். இதமான வானிலை எங்கெங்கே கிடைக்கும்? அது ஜஸ்ட் யூ கேன் இமேஜின் தட். அந்த பிளேசஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். சீனரிஸ் எங்கே கிடைக்கும்? அந்த பிளேசஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும்? அதுவும் ஞாபகம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜியாகிரபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகள், அது முக்கியம் இல்லையா? இப்போ நான் சுற்றுலா போகிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ் வேணும், மவுண்டெயின்ஸ் கண்டுக்கு தெரியணும், பீடபூமிகள், பிளாட்டிவ்ஸ், கேனயான்ஸ் ஆல் பள்ளத்தாக்குகள், வேலிஸ் பள்ளத்தாக்குகள், கேவ்ஸ் குகைகள், சர்க்ஸ் மணல் குன்றுகள், சாண்ட் டியூன்ஸ், சரிங்களா, பனி சம்மந்தப்பட்டது டியூன்ஸ், கோரல் ரீவ்ஸ், பனியாற்று நாற்காலின்னு சொல்லுவாங்க, பவளப்பாறைகள், ஓங்கல், கிளிப்ஸ், இது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு மனசுக்கு இதமாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி இருக்க பிளேசஸில் நீங்கள் வந்து யூ கேன் இமேஜின். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வாட்டர் இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எங்கே நீர் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து சுற்றுலாவை வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீர் வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி, ரிவர்ஸ் லேக்ஸ் இருக்கிற மாதிரி, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வெந்நீர் ஊற்றுகள், கொதிநீர் ஊற்றுகள், சரிங்களா, கிளாசரிஸ் பனி ஊற்றுகள், வாட்டர் கரண்ட்ஸ், டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, ஓதங்கள் அலைகள் வரக்கூடிய பிளேசஸ் என்னது, ஓஷியன்ஸ் அண்டு சீஸ் அண்டு ஓஷியன்ஸ்க்கு போயிடுவாங்க. இது மாதிரி சில பேர். இன்னும் சில பேர் காடாக சுற்றுவாங்க. ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸு, மூவ்ஸு, டெசர்ட்ஸ், காடுகள், புல்வெளிகள், பெருவெளிகள், பாலைவனங்கள், இப்படி கூட சுற்றுலா கூட இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஜியாகிரபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். சரிங்களா, சுற்றுலாவின் புவியியல் காரணிகளை இது குறிக்கக்கூடியது. இன்னும் சில காரணிகள் இருக்குது பாருங்கள். என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காலநிலை இல்லையா? ஸோ கிளைமேட் நல்லா இருக்கணும் இல்லையா? கிளைமேட் தான் நல்லா சன்ஷைனாக இருக்கணும், க்ளவுட்ஸ்லாம் இருக்கணும், அட்மைரபிளாக இருக்கணும். சரிங்களா, சிறந்த வெப்பநிலை, ரெயினாக இருக்கணும், ஸ்னோவாக இருக்கணும், மழைப்பொழி வர மாதிரி இருக்கணும், மழை இருக்கக்கூடாது, லைட்டாக பனி பெய்கிற மாதிரி அந்த இடத்துல சில பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷனில் அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி இந்த வைல்டு லைஃபு இல்லையா, அது மாதிரி பிளேசஸ் லைக் பண்ணுவாங்க. ஹண்டிங் அண்டு ஃபிஷ்ஷிங் லைக் பண்ணுவாங்க. ஸோ விலங்குகள், பறவைகள் சரணாலயம், பாதுகாப்பு சரணாலயம், மிருக காட்சி சரணாலயம்லாம் லைக் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ், குடியிருப்பு காரணிகள் கூட நகரங்கள், மாநகரங்கள். ஸோ போகிறோம் இல்லையா, ஸோ பிக் சிட்டிஸை தேடிப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பிக் சிட்டிஸ் பெங்களூரு, ஹைதராபாத்து, டெல்லி, பூனே, இது மாதிரி நம்ம வந்து ஒரு லைக் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் அங்கே குறிக்கும். சரி, கல்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ் ஆஃப் லைஃப், ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்லோர், ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ். ஸோ பாரம்பரியம் மிக்க நாட்டுப்புற வழக்கங்கள், ஓவியங்கள், கைவினைப் பொருட்கள் பார்ப்பதற்கும் நம்ம போவோம். ஓகேவா? சரி, இந்தியாவுடைய ஈர்ப்பு தலங்கள், சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் என்ன சொல்லுவோம்? டூரிசம்ஸ் அட்ராக்ஷன் இன் இந்தியா. ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம விசிட்டர்ஸ்லாம் போகிறாங்க, என்னென்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வருது இல்லையா? டெக்னாலஜிஸ், இங்கே ஏதாவது டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். சயின்ஸ் மியூசியம்ஸ். ஸோ வந்து கல்கட்டாவில் சயின்ஸ் மியூசியம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ 1 day ஆகும் போய் பார்க்குறதுக்கு. பில்கிரிமேஜ் சென்டர்ஸ், ஒண்டர்ஃபுல் ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமெடிஸ், ஹெல்த் ரிசார்ட்ஸ், இது மாதிரி இருக்க பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. சரிங்களா, அப்படி என்னங்கிறது பார்க்கலாம். இந்த ரிலீஜியஸ் டூரிசம் ரிலேட்டடாக சமய சுற்றுலா சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்ன வந்துடுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டில் தான் அதிகமான கொஷின்ஸ் இந்தியா ரிலேட்டடும் கேட்பாங்க. ராமேஸ்வரம், அடிக்கடி எல்லாரும் போவோம் ராமேஸ்வரம் இல்லையா? காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி, நான் காசி யாத்திரை போகிறேன் சொல்கிறோம் இல்லையா, உத்தரப்பிரதேஷ், சாரநாத் உத்தரப்பிரதேஷ், வைஷ்ணவ தேவி டெம்பிள் ஜம்மு காஷ்மீர், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கேத்தட்ரல் கோவா,
அமிர்ஸ்டர் பஞ்சாப், மொனாஸ்டரிஸ் ஆஃப் லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து சீன் அட்ராக்ஷன்ஸ். என்னென்ன சீன் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ மவுண்டைன்ஸ், லேக்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், கிளாசரிஸ், ஃபாரஸ்ட், டெசர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம வந்து லைக் பண்ணி போகக்கூடிய பிளேசஸ். ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் மலை வாழிடங்கள். ஸோ பாருங்கள், இந்த பிளேசஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்கக்கூடியது. எப்படி கேட்பாங்க, பொறுத்துக, மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்பாங்க. அதே மாதிரி அனாலஜியில் கேட்பாங்க. சரிங்களா? இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. ஸோ எல்லா வகையிலுக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் டச் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்தியாவின் மலை வாழிடங்கள் என்னென்னங்க, ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா, கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளா இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இது எல்லாம் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, ஒடிசா இதுக்குலேயும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஃபேமஸ். ஸோ பார்க்குறதுக்கு நம்முடைய வாழ்நாள் போதாதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்க்குறதுக்கே என்னோடய வாழ்நாளே போதாது, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? இல்லை இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா? ஓகேங்களா? அதாவது கொடைக்கானல் இல்லையா, கொடைக்கானல் அப்படி ஆல்ரெடி இன்னும் ஊட்டி ஆல்ரெடி வேணும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். உத்தரகாண்ட் இல்லையா, உத்தரகாண்ட் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், போகாதவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி ஆகணும். உத்தரகாண்டில் நைனிசால். சரிங்களா? மேற்கு வங்காளம் டார்ஜிலிங். ஜம்மு காஷ்மீர்லாம் சொல்ல தேவை, எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரீநகர். சரிங்களா? ஸ்ரீநகர் சில பேருக்கு தெரியாட்டி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? அதாவது 2 பிளேஸாக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, சம்மர் சீசன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ரீநகர் போயிடுவாங்களாமா. சம்மர் சீசன் வந்துச்சுன்னா ஸ்ரீநகர் போயிடுவாங்களாமா. வின்டர் சீசனுக்கு ஜம்மு காஷ்மீரில் வந்துடுவாங்களாமா ஆங்கிலேயர் காலத்தில். ஸோ மேகாலயா எடுத்துக்கிட்டால் சில்லாங், இமாச்சல பிரதேஷ் சிம்லா, கேரளா மூணாறு, சிக்கிம் காங்டாக். இந்த பகுதியை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன நேமிங்கில் ஹில் ஸ்டேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே இந்த ஒரு தாட்டில் மனப்பாடம் பண்ணாது, இதெல்லாம் கேட்க போகிறானா அப்படின்னு பார்க்குறது. இதெல்லாம் கேட்டுறாட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சாதான் நம்மளுக்கு கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு என்தியசிஸ்டிக்காக அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ எங்கெங்கே ஹில் ஸ்டேஷன் இருக்குங்கிறது ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அந்த புக்லேயே அவைல் பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. அதாவது ஐடிசினா என்ன, இன்க்ளூசிவ் டோர் சார்ட். அதாவது ஐடிசி நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா அப்படின்னு அர்த்தம். ஐஏடிஏ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். ஐஏடிஏ. ஐஏடிஓன்னு என்ன, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். டிஏஏஐ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பயண முகவர்கள் சங்கம். டிடிஹெச்ஏ, டிடிடிஹெச்ஏ தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம், தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன்ஸ். எல்லாம் படித்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்னது, அதோடைய அப்ரிவேஷன்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டிடிடிசி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு தமிழ்நாட்டில் சுற்றுலா போனாலும் இந்த டிடிடிசி போட்டு வச்சுருப்போம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். இல்லை ஈஸியாக நான் வச்சுக்கேன். இந்த கொஷின்லாம் கேட்கவே மாட்டேன். கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்துறீங்களா, இப்போ பாருங்கள், டிஏஐ, TTTHA, IATO, இது மாதிரி
ஞாபகத்தில் நம்மளுக்கு வந்து இல்லாதது ஒன்று கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேட்கும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாட்டர் ஃபால்ஸ். ஒவ்வொரு பிளேசஸை நம்ம பார்த்துட்டு வருவோம். வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகள். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் நீர்வீழ்ச்சிகள் என்னென்னா அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சார்ட்டு. நீங்கள் வந்து கிளியராக இதை புரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாமா? நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. தாளையார் நீர்வீழ்ச்சி. தாளையார் நீர்வீழ்ச்சி சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே இருக்குது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஹார்ஸ்டைல் குதிரைவால் போன்ற அமைந்துள்ளது. குதிரைவால் போன்ற அமைந்துள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் தாளையார் வாட்டர் ஃபால்ஸ். ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குது? ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோக்காலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ். எங்கே இருக்குது? மேகாலயாவில் ஈஸ்ட் காசி ஹில்ஸில் காணப்படக்கூடிய ஒரு டாலஸ்ட் பெஞ்ச் நோக்காலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ். தாலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேஷ். ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இதில் லாட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்ப்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியுமா? தாலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் கேட்பாங்க. அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் இதில் எது இல்லை? எப்பவுமே இருக்குன்னே கேட்க மாட்டான், எல்லாம் சொல்லிடுவானுங்க. எது இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க. அதுக்காக தகுந்தாப்பில் கிளியராக நீங்கள் படித்து வச்சுக்கோ. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நயகரா ஆஃப் இந்தியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட். நயகரா ஆஃப் இந்தியா. ஸோ நயகரா தான் பெரிய நீர்வீழ்ச்சி, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுவது எது? திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேரளாவில் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். நேரம் கிடைச்சா போய் பார்த்து வரலாம். அவ்வளோ பெருசாக, அது நயகரா அளவுக்கு பெருசாக இருக்கும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். அருமையாக இருக்கும். அப்போ பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ்ஸு புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. நான் எவ்ரி டைம் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன் டெக்ஸ்ட் புக்கு சரிங்களா. நீங்கள் வந்து டிஎன்பிசி எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதினாலும் சரி, யூ கேன் ஆல்சோ ஸ்டடி என்சிஆர்டி புக். உடனே ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது, சார் அது வேறு புக்கா, அதில் வேறு மாதிரி இருக்குமா? அதே தான் இதுவும், இதே தான் அதான். என்னால் இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான், அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 2 or 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் தெரியாது. ஆனால் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கோ சரிங்களா. எதையும் விடாமல் படிக்கிறதா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்து பார்க்கலாம் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுவரிஸ் சரிங்களா. அது வன விலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் எல்லாம் முக்கியமானது. ஒவ்வொரு சரணாலயம் எப்பொழுது யாரால் துவங்கப்பட்டது அதெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது. ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்துக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய புவிசார் குறியீடு சொல்கிறாங்க இல்லையா, புவிசார் குறியீடு அது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. புவிசார் குறியீடு அதெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நியூஸ் கேட்கணும். இது வந்து ஜஸ்ட்டு புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். ரிமைனிங் 50% வந்து நியூஸ் கேட்குறது, நியூஸ் அப்டேட் பண்ணுறது. ஏன்னா புவிசார் குறியீடு புதுசாக கொடுத்துட்ருக்காங்க. ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பார்க்கலாம் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ். பாருங்கள், இந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் நேமிங்ஸ் ஞாபகம் வச்சுருக்கணும், எங்கே ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி அனிமல்ஸ் விச் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். முதுமலைனாலே யானைன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதுமலைனாலே யானை அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, எவ்ரி ஒன் நோஸ். ஆனால் பைசன், டீர், டைகர் இந்த அனிமல்ஸும் இருக்கும். அப்படி சேர்த்து படிக்கிறது தான் அறிவு.
அடுத்தது பாருங்கள், காசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ டைகர், டீர், பஃபலோ, ஸோ அங்கெல்லாம் வந்து அது காணப்படுதாமா. ஸோ அனிமல்ஸ் நேம் இந்த ஸ்டேட்டு, இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த இயரில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதர் ஆல்சோ பெனிஃபிட்ஸ். சரிங்களா. ரந்தாப்பூர் நேஷ்னல் பார்க், ரந்தாப்பூர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராஜஸ்தான். டைகர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஸோட படிக்கணும். போல்டாக மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா, ஞாபகத்தில் இருக்காது. ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. கன்ஹா நேஷ்னல் பார்க், மத்திய பிரதேஷ், ஸ்வாம்டீர், கன்ஹா. ஸோ கன்ஹா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ், ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க. டீர். சுந்தர்பன்ஸ் சொன்னாலே கண்ணை மூடிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும், வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் சுந்தரபன காடுகள், பெங்கால் டைகர். கிர் நேஷ்னல் பார்க், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குஜராத். கிர் அப்படி சொல்லும் பொழுதே ஒரு லயன்ஸை ஒரு பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். பாத்ரா அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. பைசன், லீபாட் கார்லாம் காணுது. பெரியார் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம், பெரியாரை தமிழ்நாடுன்னு நினச்சிக்குவாங்க. சரிங்களா, நினைக்கக்கூடாது. தமிழ்நாடு வந்து பெரியார் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. எலிஃபென்ட் டீருக்காக. கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்ட், டைகருக்காக உள்ளது. ஸோ நீங்கள் வந்து தனியாக டைமிங் ஒதுக்கி படித்து வச்சுக்கணும். ஸோ அதே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட், தோஸ் ஹூ ஆர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பேட் சாங்சுரிஸ், நெக்ஸ்ட் ஒன். பேட் சாங்சுரிஸ் இதையும் தெரிஞ்சுக்கணும். கூடங்குளம் இல்லையா, கூடங்குளம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு. ஆனால் இதே கொஷின்ஸ் வந்து நார்த்தில் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா கேட்டு விட்ருவான். அது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி, நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும் கூடங்குளம்ங்கிறது அணுமின் நிலையம் இல்லையா, கூடங்குளம் அப்படிங்கிறது. பட் இது வந்து கூந்தல் குளம், இட்ஸ் நாட் ஏ கூடங்குளம், கூந்தல் குளம். ஸோ கூந்தம் குளம் எங்கே இருக்குது, கூடங்குளம் கிடையாது, கூந்தன் குளம். ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், குமரக்கோம் பேர்ட் சாங்சுரி, கேரளா. பர்தாப்பூர் பேர்ட் சாங்சுரி, ராஜஸ்தான். மயனை பேர்ட், மகாராஷ்டிரா. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மகாராஷ்டிரா வச்சுங்க. உப்பாலப்பாடு சாங்சுரி, ஆந்திர பிரதேஷ். ஸோ டூ அப்படின்னு வந்தாலே இல்லை, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ நேம் அந்த மாதிரி முடியும் இல்லையா. ஸோ ஆந்திரா அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நல் சரோவர் பேர்ட் சாங்சுரி, குஜராத். நவ்பஜங் பேர்ட் சாங்சுரி, உத்தரப்பிரதேஷ். ஸோ ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் என்ன பண்ணணுங்க, மனப்பாடம் பண்ணி ஆகணும். பொறுத்துக்களை எங்கேயாவது ஸ்டேட் ரிலேட்டடாக கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் சர்ச் அண்ட் ரீட் இயர்ஸ், ஆண்டுகளையும் படித்து வச்சுக்கணும். நீங்கள் ஆண்டுகளையும் படித்து வச்சுக்கணும், எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படிங்கிற ஆண்டுகளையும் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பீச்சஸ். சரிங்களா. ஸோ இந்தியாஸ் country with 7517 kilometer long coastline, so comprising the most beautiful beaches bound by Arabian Sea, Bay of Bengal. இது ஒரு ஃபேமஸ், இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சஸ் தான். அரபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அப்படியே கவர் பண்ணி, ஸோ 2 பார்ட்ஸ் அப்படியே கவர் பண்ணிக்குது. சரிங்களா. ஸோ முக்கோணமும் போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா. முக்கோணமும் போடும்போது இது ஃபுல்லாகவே வந்து சீஸ் வந்துடுது, பே ஆஃப் பெங்கால், அரபியன் சீஸ். இது மட்டும்தான் வந்து டெரஸ்ட்ரியல் பிளேசஸில் வந்துடுது. இந்தியாவுக்கு ஒரு ஃபேமஸ். இப்படி இருக்கக்கூடிய இந்த பீச்சஸ் என்னென்னா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா. நீல ரத்தின நிறத்தில் காணப்படுதாங்க. எப்படி நீல ரத்தின நிறத்தில் காணப்படுவது. வர்க்கலை கடற்கரை, கேரளா. சூரியன் மறையும் காட்சி,
காண ஏதுவான கடல் ஓங்கல் பிறை அங்கே தான் காணப்படுதாமா. அருமையாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா போய் சூரியன் மறையிறது பார்க்க முடியும். அதுவும் சம்மர் டைமில் போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தர்கார்லி கடல் மகாராஷ்டிரா. பவளப்பாறைகள் காணப்படும் பிளேஸ். ஓம் கடற்கரை கர்நாடகா. அகுதா கோவா. மராரி கேரளா. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி தான் வைக்க முடியும். இந்த பிளேசஸ்ஸு ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி போக முடியாது கதையாட்டம். சரிங்களா? டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் இந்த புக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கங்க. ஸோ தமிழ்நாடு டூரிசம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கோவில்கள் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுங்க. சுமார் 33,000 பழங்கால கோவில்கள் தமிழ்நாட்டில் காணப்படுது. உலக புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்களும் காணப்படுதாமா. அது என்னன்னா அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள், வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா. ஃபேமஸ். அது ரொம்ப பழைய காலத்துலேருந்து காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோவில்களுடைய நேம்கள் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஹில் ஸ்டேஷன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச என்னென்ன வரும்? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, அதே மாதிரி கால்ராயன் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், கேடமம் ஹில்ஸ். இப்படி ஹில்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஹில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஹில்ஸும் ஒவ்வொன்றுக்கும் ஃபேமஸ். ஸோ ஒன்று பார்க்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்ஸு புக்கில் இருக்குது. நீங்கள் வந்து இதை இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ணுறது, மனப்பாடம் பண்ணி வச்சு. மனப்பாடம்னா என்ன அர்த்தம்னா ஒரு டைம்லாம் படிக்க முடியாது, பல டைம்ஸ் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அதில் எப்படி கேட்டு வச்சுருக்கிறான், நமக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு தெரியணும். ஜஸ்ட் ஒன் டைம் வாட்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டேன்னு நினச்சி விட்டுறீங்க, அது பத்தாது. நிறைய டைம்ஸ் படிக்கணும். ஸோ குயின் ஆஃப் ஹில்ஸ் யாருங்க? ஊட்டியை தான் சொல்கிறோம். லேக் ஃபாரஸ்ட் ஆர் புவர் மேன்ஸ் ஊட்டி அப்படிங்கிறது ஏற்காடு. 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்கிறது ஏலகிரி. ஒவ்வொருக்கும் ஒரு நேமிங் கொடுத்துருக்காங்க ஃபேமஸாகவே. பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல். கிரீன் ஹில்ஸ் பச்சை மலை சொல்கிறோம் இல்லையா, கோத்தகிரி. கைலாஷ் ஆஃப் தி சவுத் வெள்ளங்கிரி ஹில்ஸ். மோட்டாரியபிள் டெரிட்டரியன் வித் 70 ஹேர்பின் பெட்ஸ் கொல்லி ஹில்ஸ். மோசமானது 70 ஹேர்பின் பெட்ஸ். ஆனைமலை டாப் ஸ்லிப். மேகமலை ஹை வேவி மவுண்டைன்ஸ். ஜவ்வாது மலை நேச்சுரஸ் ஹெவன். ஸோ தமிழ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ் மெடி ஸ்டோன்ஸ்னு இருக்குது. மலைகளின் ராணி ஊட்டி. ஏரி காடுகள் அது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. பிறகு 14 கொண்டை ஊசி 70 கொண்டை ஊசி ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். 14 ஏலகிரி, 70 கொல்லி. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கொல்லினா கில் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், கொல்றது. இப்போ 70 கொண்டை ஊசி வந்து கொல் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. கொல்லி ஹில்ஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏலகிரி 14 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மலைகளின் இளவரசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பச்சை மலை கோத்தகிரி. தெற்கின் கைலாஷ் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுது. உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளங்கிரி மலை. மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. இயற்கையின் சொர்க்கம். இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது ஜவ்வாது மலை. இதெல்லாம் படித்து மனப்பாடம் வச்சுக்கோங்க. பொறுத்துக, அனலாஜி, ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபால்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னா அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒகேனக்கல் இல்லையா, ஒகேனக்கல், கும்பக்கரை, மங்கி, கிளியூர், கோட்டாலம், அகயகங்கை, சுருளி ஃபால்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய
ஃபஸ்ட்டு நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒகேனக்கல் எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே தருமபுரியில் இருக்குது, அதான் காவிரி வரக்கூடிய பிளேசஸ். கும்பகரை இங்கே கொடைக்கானல் தேனி டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது. சரிங்களா? மங்கி ஃபால்ஸ் எங்கே இருக்குது? ஆனைமலை பகுதியில் இருக்குது. ஸோ அந்த என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மங்கி ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆனைமலை, இங்கே கோயம்புத்தூர். கிளியூர் கிளியூர் வந்து சேர்வராயன் மலை, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. குற்றாலம், ஸோ குற்றாலம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ். மெடிக்கல் ஸ்பா அங்கே தான் காணப்படுது. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். புளியச்சோலை கொல்லி ஹில்ஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சுருளி ஃபால்ஸ் இது வந்து கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ், மேகமலை ஃபால்ஸ் தேனி டிஸ்ட்ரிக்ஸ். இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுது, படித்து வச்சுக்கோ. கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுத்துகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ பொறுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6, 7 லெசன்ஸை கம்பைன் பண்ணி பொறுத்துக்க எடுப்பாங்க. ஒரு லெசன்ஸ் கம்பைன் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அப்போ 5 to 6 லெசன்ஸ் நீங்கள் கிளியராக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு போகலாம் பாருங்கள். அதே தமிழில் சொல்லியிருக்காங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், வைல்டு லைஃப் அண்ட் பேர்ட் சென்ச்சுரிஸ், வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கெங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அது வனவிலங்கு சரணாலயம், அதே மாதிரி பறவைகள் சரணாலயம். ஸோ அதில் ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க பாருங்கள். த டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு அப்ராக்சிமேட்லி 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். 17.6% லேண்ட் ஏரியா காம்ப்ரைஸ் த திக் ஃபாரஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுறது முக்கியமானது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்னென்னங்கிறது. ஃபஸ்ட்டு வைல்டு லைஃப் சென்ச்சுரிஸ் வந்துருக்குது, பார்த்துக்குங்க. முதுமலை நம்மளுக்கு தெரியும், நீலகிரிஸில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முண்டத்தாதுறை இல்லையா, முண்டான்துறை அப்படிங்கிறது திருநெல்வேலியில் காணப்படக்கூடியது. பாயிண்ட் கேலிமேர் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி கோயம்புத்தூர், களக்காடு திருநெல்வேலி. ஸோ இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அப்படியே பிளேசஸில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பேட் சென்ச்சுரிஸ் பார்க்கலாம். வேட்டான்குடி சிவகங்கை, வேட்டான்குடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். வேட்டான்குடி எந்த ஒரு சரணாலயத்திற்கு சிறப்பு வாய்ந்தது? பறவைகளுக்கா, விலங்குகளுக்கா, யானைகளுக்கா, புலிகளுக்கா, இப்படி மாற்றி மாற்றி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் கொடுக்கறதுக்கு சிரமப்படுவோம் இல்லையா? வந்து நீங்களே கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணி ரீகால் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. காரைவெட்டி எங்கே இருக்குது? அரியலூரில் இருக்குது. பேட்ஸ் சென்ச்சுரிஸ் நம்மளுக்கு தெரியும், போயிருக்கீங்களா? வெள்ளோடு பேட்ஸ், ஈரோடு சென்ச்சுரிஸ். வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம், சரிங்களா? அதை படித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கட்டுரைகள், தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லேயோ ஏதாவது மேகசின்ஸில் கட்டுரைகள், பறவைகள் சரணாலயம், வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கணும். அங்கேயே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறத கேதர் பண்ணி இதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தது அப்படியே தமிழில் இருக்குது, அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ கிண்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கல்ஃப் ஆஃப் மன்னார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ராமநாதபுரம், இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி கோயம்புத்தூர். முக்குர்த்தி நீலகிரிஸ், முதுமலை நீலகிரிஸ் நேஷ்னல் பார்க்ஸு. எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க
அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு புக்கில் அவைலபிலிட்டி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது, விக்கிபீடியா, கூகுள் சர்ச்சு ஏதாவது பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பீச்சஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரைகள், என்னென்ன கடற்கரைகள் பார்க்கலாம். கோவளம் பீச், காஞ்சிபுரம். சரிங்களா? கோவளம் பீச், காஞ்சிபுரம். ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ், மெரினா பீச், எல்லாருக்கும் தெரிஞ்ச செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச். கன்னியாகுமரி, மல்டி கலர்டு சேண்ட். நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனாங்கன்னா ஒரு பாக்கெட்டில் ஒரு லென்த்தியாக ஒரு பாக்கெட் இருக்கும், வாங்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு லென்த்தியாக பாக்கெட் இருக்குங்க. சரிங்களா? வீடியோ பாக்கெட் போட்டு இந்த ரெட் கலரு, ப்ளூ கலரு, ஒயிட் கலரு, கிரே கலர்னு சொல்லி நிறைய சேண்ட் பாக்கெட்ஸ் தொங்க விட்ருப்போம். ஆக்சுவலாக நம்ம எதுக்குனே வாங்கியிருக்கோன்னு தெரியாது, வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்து படித்து பாருங்கள். கன்னியாகுமரியில் வந்து அந்த பீச்சில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து சேண்ட் அவைலபிள் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கணும். ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? வேவ்லெஸ் பீச் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு 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 வேவ்ஸ் வந்து பெருசாக அடிக்கவே அடிக்காது, அப்படி லைட்டாக முத்தம் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கும் வேவ்ஸ். சரிங்களா? இப்போ எல்லாம் வந்து என்ஜாய்ஃபுல்லாக பார்க்கலாம். ஏலியட் பீச், சென்னை. பியூட்டிஃபுல் பீச், ஆக்டிவ் டே நைட். ஸோ இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான பீச் வந்து இந்த ஏலியட், சென்னை. மகாபலிபுரம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ ஆர்கிடெக்சரல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் பீச் அது. சில்வர் பீச், கடலூர். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இஸ் தி என்டர்டைன்மெண்ட். முத்துக்காடு பீச், காஞ்சிபுரம். காம் அண்ட் ஷேலோ. இப்போ வாங்க, காஞ்சிபுரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் 3 பீச்சஸ் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? காஞ்சிபுரத்தில் எது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பீச்சஸ் பாருங்கள். கோவளம் பீச்சு, மகாபலிபுரம், முத்துக்காடு, ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை எடுத்துக்கிட்டால் மெரினா பீச், ஏலியட் பீச், இந்த 2 பீச் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அதெல்லாம் தனித்தனியாக வந்துடுது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, சுற்றுலாவினால என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடைசியாக வந்து நிற்கிறோம். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன? தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். சரிங்களா? அது சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலே நல்லா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும், நீதி பங்களிப்பு கிடைக்குது. கான்ட்ரிபியூஷன் டு கவர்மெண்ட் ரெவென்யூஸ், அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு கிடைக்குது. இம்ப்ரூவ்டு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் பிளானிங், மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேல்மை திட்டமிடல். இன்க்ரீசிங் என்விரான்மெண்டல் அவேர்னஸ், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல். ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் கிடைச்சது. நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது டிப்ளேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை சிதை உறுதல். ஸோ வாட்டர் ரிசோர்ஸு, லோக்கல் ரிசோர்ஸு, லேண்ட் ரீக்ரியேஷன்ஸ், பொல்யூஷன்ஸ் வெரி. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக நான் ஏற்கனவே சொன்னது, இப்போ ரீசெண்டாக அது போயிருக்கு. கொடைக்கானலில் வரவங்க கண்டிப்பாக வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? வாட்டர் பாட்டில் வந்து வாங்கவும் கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அது இத்தனை லிட்டர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர், 1/2 லிட்டரு, 1/4 லிட்டரு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்போம். பொல்யூஷன் ப்ராப்ளம், சரிங்களா? சாயில், சீவேஜஸ், கழிவு நீர், திடக்கழிவு, ஏர் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாத்துக்கும் காரணம் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.